supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் உள்ள ஏத்தேன் நெக்ஸா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2023 லான்ச் ஆகி ஒரு மீடியமான ஒரு சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு மாருதி சுசுகி இன்விக்டோ. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ மாருதி டைப்பில் வந்த ஒன் ஆஃப் த சீரீஸில் உள்ள கார் தான். ஸோ ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி ரகத்தை சார்ந்த கார் இது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ அது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஹைப்ரிட் மோட்டர் அசிஸ்டன்ஸோடு வருது. ஒரு ஹைப்ரிட் கார் தான் இது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர்ஏஎம் கிளைம்டு மைலேஜ் வந்து உங்களுக்கு 23 கிளைம் பண்ணுறாங்க. பட் இங்கே நார்மல் இதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வந்து லோக்கல்லையும் 16.5 வந்து ஹைவே மைலேஜும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து உங்களுக்கு 188 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. மோட்டார் அசிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 184 பிஹெச்பி வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது போக உங்களுக்கு இந்த மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 112 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 206 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைப்ரிட் வேரியன்ட் தான். ஸோ இதோட ஹைக்ராஸ் as well as இது வந்து ஹைக்ராஸோட ஒரு ரீபேட்ஜ்டு வெர்ஷன் தான். நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன், ஒரு ஹைட்டான டாலான ஃப்ரண்ட் பேனட் வித் ஷார்ப் லைன்ஸ், அது நெக்ஸா ரிசம்பிள்டு ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். அது போக உங்களுக்கு அந்த குரோம் கிரில் பார்த்தீங்கன்னா அந்த திக்காக 2 குரோம் ஸ்டைப் சென்டரில் போகுது. அதில் மாருதி லோகோவும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெக்ஸகனல் ஃபினிஷிங்கில் அவங்க அந்த குரோம் டச் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிளாக் கிளாடிங்கில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கிற இடத்துல அதுவும் பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் அதில் உங்களுக்கு வந்து ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த மாருதி சுசுகி லோகோ கீழே ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்ல இம்ப்ரெசிவான ஒரு டிசைன் தான். நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த காரோட ஃப்ரண்ட் டிசைன் இருக்குது. இதோட வீல்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல 215/60R17 டைமண்ட் கட் அலா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை கிராஸில் பார்த்தீங்கன்னா R18 கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து R17 தான் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆர்ச் இதில் 4 வீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். அது போக பார்த்தீங்கன்னா நல்ல சரௌண்ட் த பாடி அண்ட் வெசலஸ் உங்களுக்கு வந்து வீல் ஆர்ட்ஸ்லேயும் பிளாக் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த காருக்கு ஒரு ரகடான லுக்கை தருதுன்னு சொல்லலாம். அது போக உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு ORVMs ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ORVMs வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பாடி கலராக இருக்குது. அது போக A பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது. B பில்லர் வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது. க்ளாஸி இது மேட் பேக் ஃபினிஷில் இருக்குது. C பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து அந்த ரியர் விண்ட் ஸ்க்ரீனோட ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ளாஸி பிளாக் ஃபினிஷில் அது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. லோவர் விண்டோ லைனில் வந்து க்ரோம் ஸ்ட்ரைப் போகுது. அது போக பாடி டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பாடி கலராக இருக்குது. அது போக டிரைவர் வந்து என்ட்ரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அது டீசெண்டாக இருக்குது. ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெனராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு ரூஃப் ரயில் செட்டப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ரியர் எண்ட் ஆஃப் தி ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ரூஃபுமே வந்து அந்த ரியர் எண்டில் வந்து ஒரு க்ரூட் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரூஃப் ரயில்ஸ் வந்து இந்த காரில் மிஸ் ஆகுது. பட் ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க விண்ட் ஸ்க்ரீனில். அது போக இதோட எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் எல்இடி டைப்பாக தான் இருக்குது. பட் கனெக்டட் டைப்பாக இல்லை. பட் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு திக் க்ரோம் பார் போகுது. அது கீழே சென்டரில் வந்து லோகோ கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்டா பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க ரியர் விண்ட் ஸ்க்ரீனில். அதுவும் நல்லா டீசெண்டானது. ஹைப்ரிட் பேட்ஜிங் as well as இன்விக்டோன்ற பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லோகோவுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அதுக்கு கீழே அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து அந்த கேமராவோட ரியர் கேமராவோட செட்டப் வச்சுருக்காங்க. அதுவும் டீசெண்டான ஒரு ஃபீச்சர் தான் அந்த காருக்கு. ப்ளஸ் இதோட லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்சார்ஸ் வருது இந்த மாதிரி. அது போக வந்து அந்த ரியர் பம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டியூல் டோன் எஃபெக்டில் பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அதில் ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் தான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரியர் அந்த ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அண்டர் த பாடி கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசெண்டான ஒரு ஃபீச்சர் இந்த காருக்கு. நல்ல 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டாலான கார் தான் இந்த காரு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக.
இப்போ இதோட காரோட ஃப்ரண்ட் டோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், அதுலேயும் ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் வச்சுருக்காங்க. டோர் ஓப்பனில் இருக்கும்போது ஹசார்ட்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆர்ம் ரெஸ்ட், அதுலேயே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சீட் அட்ஜஸ்டபிள் அந்த பொசிஷன்ஸும் பட்டன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இது வந்து டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவர்டு டிரைவர் சீட்ஸாக இருக்குது. அதில் நல்லா அண்டர் தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெட் ரெஸ்ட் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு லெதர் ரைட் இன்டீரியர்ஸ்னு சொல்லலாம். பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்லா சாஃப்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸாக தான் இருக்குது இந்த காரு. அது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட ரியர் சீட்ஸ் கம்ஃபர்ட் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ரியர் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், அந்த ரிஃப்ளெக்டர்ஸ், ரெட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுது. அதில் பேசஞ்சருக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட், அந்த அது போக உங்களுக்கு வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சன் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவல் சன் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு டீசெண்டான ஃபீச்சர், ப்ரீமியம் ஃபீச்சர் தான் அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 சீட்டர் வேரியண்ட்டான மிடில் ரோவில் உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரூஃப் மோடட் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வைடான சன்ரூஃப்க்கு பாருங்கள், பேனோராமிக் சன்ரூஃப்க்கு நல்ல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இன்னர் ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோ டிமிங் ஆட்டோமேட்டிக் மிரராக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு டிரைவர் சீட் ஆர்ம் ரெஸ்ட் கீழே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் அண்ட் ஏசி யூனிட்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் அண்ட் கோ டிரைவர் சீட், அதான் ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து உங்கள் பேட்டரி பேக்கப் வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த கேப்டன் சீட்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரே ப்ளஸ் உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஒரு டீசெண்டாக, அது இந்த மாதிரி ஃபோல்டபுளாக இருக்குது. நீங்கள் அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சென்டர் வழியாக பேசஞ்சர்ஸ் வந்து பின்னாடி தேர்ட் ரோக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. பிளாக் அண்ட் மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் காப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த அந்த சிஸ்டம் கீழே அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு சிவிடி கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அது போக கப் ஹோல்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆர்ம் ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காருக்கு. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னே சொல்லலாம் இந்த காரை. உங்களுக்கு யூஎஸ்பியில் வந்து ஏ போர்ட் அண்ட் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஓடோமீட்ரு ஃபுல் டிஜிட்டலாக இருக்குது. அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், அது மாதிரி ஏகப்பட்ட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீலில் ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் பெடல் ஷிஃப்டர்ஸோடு இருக்குது. ஒரு லெதர் ராப் ஸ்டியரிங் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள் ஒன் டச் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் தான், அந்த போத் ரூஃபுமே அப்படி ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி ஒன் டச் க்ளோஸ் தான். அது ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து க்ளோஸ் ஆயிரும். இதோட தேர்ட் ரோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா அது வந்து டாப்பில் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்லைட் அண்ட் ஃப்ளிப் டைப் தான். பாருங்கள், அந்த மாதிரி ஈஸியான என்ட்ரி தான். அதுங்கேயும் உங்களுக்கு ஒரு 3 இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாட்டில் ஹோல்டர்ஸு, அது போக உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரியர்லையும் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேசஞ்சர் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அந்த ரியர் விண்டோவும் நல்லா வைடாக இருக்குது. ப்ளஸ் அங்கேயும் பாருங்கள் லெக் ரூம் எவ்வளோ எனாமஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயும் அந்த ரியர் சீட்ஸும் உங்களுக்கு ரீக்ளைனிங் எஃபெக்டோடு இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் பூட் பார்த்துக்கோங்க, ஒரு பட்டன் டச் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக பூட் ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி பாருங்கள், அதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்டுருவீங்க. 239 7 பேசஞ்சர்ஸ் 8 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணாலும் ஒரு 239 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் ரோ மடிச்சு போட்டிங்கன்னா 690 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பூட் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அவங்க 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 32 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து ஆல்ஃபா வேரியண்ட் வந்து 36.6 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த காரில் வந்து இது வந்து ஒரு ப்ரீமியம் SUVன்னு சொல்லலாம். ஹை கிராஸ் என்னவோ அதே பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சேம் இதான், கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ப்ரீமியம் எஃபெக்ட்டை கொடுக்கும். இந்த கார் பிடிச்சிருந்துச்சா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.